100 நாள் பயிற்சியோட 5வது நாள் காலைல ஏஞ்சி ஃப்ரெஷ் அப் ஆகி வந்துட்டு அம்மாவுக்கு உடம்பு சிலதால வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் பார்க்க போறேன். பாத்திரம் கழுவுன்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே யூஸ் பண்ற காப்பி கிளாஸ் போட்டு டப்புன்னு கரெக்டா எங்க உடைய கூட தான் அங்கே உடஞ்சிச்சு நண்பர்களே. ஒரு பக்கத்து வீட்டுக்கா சிலிண்டர் வண்டி வந்தோடனே சிலிண்டர் வாங்கி வைக்க சொன்னாங்க. அது அலுங்காம குலுங்காம அவங்க வீட்டில் அபைஸ் பண்ணி வச்சுட்டு மீதி இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் தொலைக்கி வச்சிட்டேன். அப்புறம் அம்மாவை பார்க்கறதுக்கு சொந்தக்காரிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே காப்பி மாஸ்டர் நீங்க நம்ம தான். இந்த சாக்கா வச்சு எனக்கும் சேர்த்து காப்பி போட்டுக்கலான்னு பார்த்தேன். ஆனா எனக்கு கிடைச்சது இந்த தவுல் தான். மதியத்துக்கு சோறு நீங்க பெரியமா தான் செஞ்சு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அம்மாக்கு நிலைமை இப்படி தான் இருக்கு. சின்ன வயசுல அவங்க என்ன கைப்பிடிச்சு நடக்க சொல்லி அந்த மாதிரி இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். நானும் எங்க அப்பா வீட்டில் இருக்கும் வேலைகள்லாம் பார்த்துட்டு அழுக்கா அந்த டஸ்ட்பின் அழகா கழுவிட்டு காய போட்டு சில பல சதிகளால போய் நியாய விலை கடையில மாட்டினேன். கூட்டமே இல்ல வந்தோடனே வாங்கிட்டு போலாம்னு சொன்னாங்க. போய் பார்த்தா வெள்ள நிவாரணத்துக்கு பொருள் தர மாதிரி அம்மா பேர் அப்பயும் விடாம வச்சு இருந்து அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டு இன்னைக்கான எல்லா வேலையும் வெற்றிகரமா முடிச்சாச்சு. அப்புறம் மாலை வேலையை ஒரு கால்பந்து பயிற்சி போலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வந்துட்டு 2 பேரும் கொஞ்ச நேரம் புஷ் பாஸ் ஆடிட்டு தலைவனுக்கு கொஞ்சம் செஸ்ட் ரிசீவ் சொல்லி தரலான்னு பார்த்தேன். முதல் அட்டெம்ப்ட் ஓகே நார்மலா பண்ணோம். அடுத்த அட்டெம்ப்ட்ல செஸ்ட்ல வாங்க சொல்லிட்டு எங்கேயே வாங்கிருப்பான். சாலா தப்பிச்சிட்டாங்க. பால் கால் எனக்கு சுத்தமா நிக்கவே இல்லை. ஜக்கிங் பண்ணலாம் பார்த்தா எங்கெங்கே வருது. அப்புறம் ஒரு ஸ்கில் பயிற்சி போட்டோம். பாலை மேல தூக்கிட்டு அப்படியே லாக் பண்ணோம். ஆனா நானும் 1 மணி நேரத்துக்கு 1 பிச்சில் தான் லாக் பண்ணிட்டு இருந்தோம். நானாவது 1 பிச் நம்ம தலைவன் போட்டாலே 4-5 பிச்சு தான். இது ஒரு மாசான அட்டெம்ப்ட். தூக்கி காலில் போட்டா ஆனா லைட்டா மிஸ் ஆயிடுச்சு guys. நம்ம தலைவனுக்கும் அப்படிதான் அதே 1 பிச்சில் தான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வாட்டி ஓடவே கூடாதுன்னு தூக்கி போட்டு அழகா ஒரு கேட்ச புடிச்சிட்டாங்க. நம்ம தலைவனும் பலாயிரம் அட்டெம்ப்ட்க்கு அப்புறம் எப்படியோ பிடிச்ச உடனேவே அந்த ராஜ பரம்பரை எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் நாங்களும் இருப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு நம்ம தலைவனுக்கு. அப்புறம் இந்த கிண்டி விட்டு டப்பாவில் போற விளையாட்டு விளையாண்டு ஆளுக்கு 10 அட்டெம்ப்ட் மேல போட்டானா மாட்டவே இல்லை. அப்படியே நீங்க பயிற்சி நல்லா முடிச்சுக்கிட்டோம். தொடர்பில் இருக்கவும்.